ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாலினி எக்ஸ்பிரஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் முருங்கீரை கடையில் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் 2 கை அளவுக்கு பருப்பு போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணா, திக்காக இல்லைன்னா பருப்பு கம்மியாக போட்டுங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மூடி ஒரு 4 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு போட்டுங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. அது பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. ஒரு நசுக்கு 4-5 பல்லு பூண்டு போட்டுங்க. அதை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் கொஞ்ச நேரத்தில். அதை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்குங்க எண்ணெயில். வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்குங்க. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கின பிறகு பருப்பு இருக்குல்ல, பருப்பு அதை அப்படியே ஊற்றிக்குங்க. ஊற்றி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கீரையும் பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 3-4 நிமிஷம். அதுக்குள்ளே அந்த கீரை வெந்துடும். அது வெந்த பிறகு நீங்கள் சட்டி, இது பருப்பு கடையிற சட்டி, இதில் போட்டு நல்லா கடையலாம். இதில் ஊற்றி நல்லா கடைங்க. சூட்டில் கடைஞ்சா சீக்கிரமாக கடையும், ஆறி போச்சுன்னா கடைய முடியாது. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. இது கூட தண்ணி லைட்டாக ஊற்றிங்க. வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம மிளகு தாளித்து ஊற்ற போகிறோம். மிளகு லாஸ்ட்டில் தாளித்து ஊற்றுங்க. காஞ்ச மிளகா ஒரு 2 நல்லா கிள்ளி போட்டு தாளித்து பொரிஞ்சோன்னா அதில் போட்டுங்க. கீரையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, முருங்கீரை கடையல் ரெடி. இதுக்கு நம்ம பாருங்கள், இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம், ஹீமோகுளோபினுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இது உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 2-3 உருளைக்கிழங்கு எவ்வளோ தேவையோ அதில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 3 விசில் தான், அதுக்கு மேலே விடாதீங்க, ரொம்ப வெந்துடும். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு போட்டுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கு ஒரு 2-3 பல்லு இஞ்சி பூண்டு அதை நல்லா வதக்கிங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க, சீக்கிரமாக வதங்கிடும். நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுங்க. நீங்கள் ஆச்சி மிளகாத்தூள் போட்டால் தனியாத்தூள் போடுங்க. வெறும் ஆச்சி மிளகாத்தூள் போடாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உரிச்ச உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் வெங்காயம் தக்காளி கூட. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவராக. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராகிடும். எல்லாம் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.